கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தார், கண்டு களிகூர்ந்தான். இயேசு யூதர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை பிசாசு பிடித்தவன் என்றார்கள். கர்த்தர், நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு பெருமையை தேடாமல் என் பிதாவுக்கு பெருமையை தேடுகிறேன். என் பிதாவே உங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மரணத்தை காண்பதில்லை என்றார். அதற்கு யூதர்கள், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் மரித்தான், அதற்கு பின் வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் மரித்து போனார்கள். ஆனால் நீயோ என் வார்த்தைகளை கைக்கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை பார்க்க மாட்டான் என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? அப்படியானால் நீ சாகவே மாட்டாயோ? இப்பொழுது நாங்கள் உன்னை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறது சரிதான். பிசாசு உள்ளே இருந்து உன்னை இப்படி பேச வைக்கிறது என்று அவரை ஏளனம் பண்ணினார்கள். இயேசு மறுமொழியாக, நான் என்னை மகிமையாக பேசினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். நான் என் பிதாவை மகிமைப்படுத்துகிறேன். நான் அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய என் பிதாவுக்கு மகிமையை தேட மனமில்லாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றார். இயேசு ஒரு யூதனாக பிறந்தார். ஆனால் அவர் யூத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லவே படாத பாடுபடுகிறார் என்று பார்க்கின்றோம். எந்த ஒரு வார்த்தைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் இயேசுவை கீழ்த்தரமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். கடைசி வரை யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்றும் பார்க்கின்றோம். இயேசு யூதர்களிடம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை, நான் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்த நாளை பார்க்க ஆசையோடு இருந்தான். ஏனென்றால் உலக மக்கள் அவ்வளவு பாவம் செய்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எப்படியாவது மீட்டு விடுதலை செய்து எல்லாரையும் நான் இருக்கிற பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அவன் ஆசையோடு இருந்தான். பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு மனிதனாக அனுப்பப் போகிறேன் என்றதும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்றார். அதற்கு யூதர்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாம் எங்களுடைய தகப்பனை பிதாவை எப்படி பார்த்தாய் என்றார்கள். இயேசு, நான் ஆபிரகாம் பிறக்கும் முன்னே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்றார். அவர்கள் இயேசுவை கல்லெறிந்து கொல்ல எத்தனம் பண்ணினார்கள். இப்படித்தான் சிறை கைதி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கொலை குற்றம் செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. சிறையில் பரிதாபமாக இருந்தார். சிறைச்சாலை ஊழியம் செய்யும் ஒருவர் உள்ளே சென்று ஒவ்வொரு கைதிகளுக்கும் ஜெபம் செய்தார். எல்லாருடைய கைகளிலும் துண்டு பிரதிகளை கொடுத்தார். இவர் வாங்கி படித்தார். இதில் உள்ள ஆசை நிறைவேற வேண்டுமா என்கிற வார்த்தையை அவர் வாசித்தார். இயேசுவை தேடுங்கள், அனுதினமும் அவர்களிடம் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், உங்கள் ஆசை நிறைவேறும் என்று எழுதியிருந்தது. இதை வாசித்ததும் ஆண்டவர் மேல் ஒரு தாகம் அவருக்கு. ஜெபிக்க தெரியாத அவர், இயேசு தெய்வமே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும். நான் ஒரு கொலை செய்தவன், என்னை மன்னியும். நான் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக, சுதந்திர என் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுவே என் ஆசை என்று சொல்லி ஜெபித்தார். மறுபடியும் அந்த ஊழியர் வரும்போதெல்லாம் அவரிடம் தன்னுடைய ஆசைகளையெல்லாம் கூறுவார். காலங்கள் உருண்டோடியது. சிறைச்சாலைக்குள்ளாக அவர் நடந்து கொள்கிற விதம், அவருடைய பேச்சு, செயல்கள், மரியாதை எல்லாவற்றையும் சிறைச்சாலைக்காரன் மற்றும் அதிகாரிகள் பார்த்து அவரை பற்றிய கடிதங்களை எழுதி மேலதிகாரிகளுக்கு அனுப்பினர். 12 வருட சிறை தண்டனை 6 வருடங்களாக குறைக்கப்பட்டு வெளியேறி வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சாத்தானுடைய பிடியில், பாவ பிடியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவோடு வாழ ஆசைப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதைத்தான் இயேசு சொன்னார். பிதாவாகிய ஆபிரகாம், நான் இந்த பூமியில் பிறந்து சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசையாயிருந்தான். அப்படியே நான் உலகத்திற்கு வந்ததினால் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தான். இன்றைக்கும் நம்மில் யாரெல்லாம் இந்த உலகமாகிய நம் உள்ளத்தில் அழைத்து ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்கள் உள்ளத்தில் இயேசு வருகிறார்.
அவர்கள் ஆசையை, பரலோகத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உம்மை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொள்ளவும், மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும் அருள் செய்யும். அவர்களுடைய ஆசை நிறைவேறவும், பரலோகமாகிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.